ட்ரெய்லர் மற்றும் இசை வெளியீடு இப்போது பத்திரிகையாளர்கள் முன்னிலையில் லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு படத்தோட இசை வெளியீட்டு விழா நடைபெறுகிறது. தேங்க்யூ. ஆக்சுவலாக கிரியேட்டிவ் டீமுங்கிறது கவிதா பாரதி சார், அப்புறம் இன்னும் சரவணன், அவர் சர்வராஜ், அவர் எல்லாம் சேர்ந்த அணி. இது ஆக்சுவலாக எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா, முதல்ல தர்புகா சிவா சார் பயங்கர பிரமிப்பான விஷயம் என்னென்னா, ஒரு லிரிக்ஸை கையில் கொடுத்து அதுக்கு இசையமைக்கிறதுங்கிறது ஒன்று. ஆனால் ஒரு கவிதையை, ஒரு பாரதியார் அவருடைய கவிதையை கொடுத்து அது இசை வடிவமாக எப்படி வருங்கிறது இயக்குனர் ஒரு இது வச்சுருந்துருப்பார். ஆனால் நாங்கள் முதல்ல கேட்கும் போது பயங்கர பிரமிப்பாக இருந்தது, அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த படத்தோட எல்லா பாடல்களும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவர்கிட்ட கவிதையை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு இசையமைக்க சொன்ன பாடல்கள். அதை இப்படி ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு எமோஷன் பேசுது. அது அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தோட பயங்கர ஸ்ட்ராங்கே எனக்கு சாரும் ஒத்துப்பாரு, தயால் சாரும். பேக்ரவுண்ட் ஸ்கோர், இது எப்படி நீங்கள் இசை பாடல்கள் பார்க்குறீங்களோ அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் அவ்வளோ அமேசிங்காக பண்ணியிருக்காரு. எனக்கு ஒன்றே அவர் நிறையா படங்கள் பண்ணோம். அது அவர்கிட்ட லாஸ்ட் டைமும் நான் சொன்னேன், எங்கே சார் பண்ண மாட்டீங்கன்ட்டு. இன்னும் நிறையா படங்கள் பண்ணணும் சார் நீங்கள். அடுத்து இந்த ஆல்ரெடி இந்த திரைப்படத்தை பற்றி இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ப்ரெஸ் மீட்டில் தேவையான அளவுக்கு தாண்டி நிறைய டீட்டெயிலாகவே நான் தான் சொன்னேன் சார்கிட்ட, கிட்டத்தட்ட படத்தில் இருக்க எல்லாமே சொல்லிட்டீங்களே சார் அப்படின்ட்டு. இது நிறைய அலசியிருக்கிறாரு. திரைப்படத்தோட எந்த களத்தை பேசுது இது, அது எல்லாமே நிறையா பேசியிருக்கிறாங்க. முக்கியமாக இந்த படத்தை முதல்ல என்னை கதை படிக்க தான் என்னை கூப்பிட்டுருந்தாரு. படிச்சுட்டு எப்படி இருக்குது சும்மா படித்து பாருங்கன்ட்டு. எனக்கு இந்த கதை படித்தவுடனே முதல்ல தோணுது எடுத்த உடனே கடலூர் அப்படின்னு படித்தேன். அடுத்து விழுப்புரத்தில் நடக்கிற கதை. அதுவே ஏன்னா நாங்கள் கனெக்ட் ஆனதே அதில் தான். இந்த மாதிரி ஒருத்தவர் இயக்குனர் உங்களை பற்றி பேசினாருன்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிக்கையிலேருந்து சொன்னாங்க. யாருங்க அப்படின்னா, தயால் பத்மநாபன் அப்படின்னாங்க. என்ன பேசினாரு? இந்த மாதிரி உங்கள் திரைப்படத்தை பற்றி பேசினார். அவர் யாருங்கன்னா, கன்னடத்தில் பெரிய இயக்குனருங்க, அவர் 20 படத்துக்கு மேலே எடுத்திருக்காரு, கொன்றால் பாவங்கிற படம் இங்கே எடுக்கிறாரு. அப்போ அவரை பற்றி விசாரிக்கும் போது அவர் விழுப்புரம் தெரிஞ்சுது. விழுப்புரத்துலேருந்து போய் ஒருத்தர் பெங்களூர் போய் கன்னடத்தில் 20 படம் எடுத்திருக்காரான்னு அப்படி தான் தேட ஆரம்பித்தேன் அவர். அதுக்கப்புறம் தான் நாங்கள் கனெக்ட் ஆனோம். முக்கியமாக இந்த கதை படிக்கிறப்போ ஏன்னா காலகாலமாக நம்ம சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் இப்படிலாம் நிறைய திரைப்படங்களை பேசுகிறோம் அந்த களத்தை. ஆனால் எனக்கு ஒரு கடலூர், விழுப்புரம், ஒரு திட்டக்குடி, கள்ளக்குறிச்சி, வேலூர், திருவண்ணாமலை இப்படி பேசுகிற கதைகள் ரொம்ப அபூர்வமாகவே இருக்குது. அதில் இவர் இந்த கதையை படிக்க ஆரம்பிக்கும் போது அந்த களத்துலேருந்து நான் போகும்போது அது எனக்கு இன்னும் எனக்கு பயங்கர ரொம்ப ரொம்ப இதாக ஈடுபாடாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கதை பேசுகிற களம் அது இது எந்த இடத்துலையும் பிரச்சார நெடியாக மாறாமல் அதை எப்படி அதை அணுகணுங்கிறத ரொம்ப சரியாக அணுகியிருக்கிறாரு. எனக்கு கிட்டத்தட்ட கான்வர்சேஷனே பார்த்தீங்கன்னா இதுக்கு அதோட மேலே பாண்டே சார் ஃபஸ்ட்டே சொன்னார். அவர் சார் இது யார் சார் நடிக்கிறா போலீஸ் அப்படின்னு. ரங்கராஜன் பாண்டே நடிக்கிறார் அப்படின்னோடனே நான் கவிதா பாரதி சார்கிட்ட கேட்டேன், சார் எப்படி சார் சரியாக இருக்குமா அப்படின்னு கேட்டால், இல்லை சார் அது நாங்களும் டிஸ்கஸ் பண்ணோம், ஆனால் கடைசியாக அது பாண்டே சார்கிட்ட நின்றுடுச்சு. அப்புறம் நான் பாண்டே சாரை மைண்டில் வச்சுக்கிட்டு திருப்பி அதை படிக்கும் போது பார்த்தா ஆமாம் கரெக்டாக இருப்பார். அப்புறம் நான் பாண்டே சார்ட்டி ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு தடவை கேட்டேன், சார் கிட்டத்தட்ட உங்களை ஒரு ஒரு பொலிட்டிக்கலாக கொஞ்சம் அவங்கள்ட்ட வேறுபட்டு நின்று நாங்கள் உங்களை கொஞ்சம் வேறுபட்டு உங்களை பார்க்குற பார்வையே நாங்கள் கொஞ்சம் ஒரு வெறுப்பு பார்வையை எப்படி சொல்லிடக்கூடாதுல்ல, கொஞ்சம் இதாக இருக்கும் போது. ஆனால் நீங்கள் நடிக்கும் போது ஆனால் சில பேரை பிடிக்கவே பிடிக்காது கடைசி வரைக்கும். இவர் நடிக்கும் போது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா கவிதை சொல்லுவார் சார் ரொம்ப இவர் என்ன சார் ரொம்ப பிடிச்சி போயிடுது நம்மளுக்கு, இவ்வளோ அற்புதமாக நடிக்கிறது. ஆமாம் சார் அப்படின்ட்டு அப்புறம் நான் ரங்கராஜன் பாண்டே சாரை போய் டிஸ்கஸ் பண்ணால் கிட்டத்தட்ட அவர் என்ன சொல்கிறாருன்னா அவரே ஒத்துக்கிறாரு, சார் நான் நடிக்கலை சார், என் கேரக்டர் அதான் சார்ன்ட்டார் அவர். கிட்டத்தட்ட அந்த இதில் தான் இருக்காரு. என்னப்பா இவர் நடிக்கலன்றாரு, ஆனால் அவ்வளோ அற்புதமாக. நான் ஆக்சுவலாக படிக்கும் போது எங்களுக்கு பாண்டே சார் வந்தாருன்னா இது எதுக்காக இவங்க பாண்டே சார் உள்ள சேர்க்குறாங்க, ஏதாவது சரி இந்த படத்துக்கு ஏதாவது ஒரு இது இருக்குமா அது இருக்குமாலாம் யோசிக்கிறோம். ஆனால் அவர் நடிக்கிறத பார்த்துட்டு அவுட்புட்டை பார்த்துட்டு கிட்டத்தட்ட அவர் பேசுகிற அந்த கான்வர்சேஷன்லாம் அவர் ரொம்ப அசால்ட்டாக பண்ணியிருக்கிறாரு. குறிப்பாக வெற்றி இங்கே இல்லை, ஆனால் இந்த படம் அவருக்கு எப்படி எல்லா கதைகளும் அவர் சூஸ் பண்ணுறாரோ அதே மாதிரி இந்த படம் அவரோட கெரியரில் ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும். இது பேசுகிற விஷயங்களாகட்டும் எல்லாமே. அப்புறம் கவிதா பாரதி சார் நிறையா இப்போ எல்லாருமே கவிதா பாரதி சாரோட ரைட்டிங் இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான அந்த டைலாக்ஸ் எல்லாமே அவ்வளோ ஷார்ப்பாக அவர் பண்ணியிருக்கிறாரு. நீங்கள் எந்த இடத்துலையும் ஒரு பிரச்சாரமாக இந்த படத்தை பார்க்க மாட்டீங்க. இந்த படத்தோட எடிட்டர் பூபதி அவரும் சரி ரொம்ப இந்த படத்துக்காக அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி தயால் சார் எனக்கு நம்ம நிறையா படித்து நான் வி சேகர் சார் ஒரு மினிமலான ஒரு படம் எடுப்பார். கே எஸ் ரவிக்குமார் சார் ரொம்ப ரொம்ப ஷெடியூலாக கரெக்டாக பிளான் பண்ணி எடுப்பார்.
மணிவண்ணன் சாரோட அந்த இதெல்லாம் படிச்சிருக்கோம், கேட்டிருக்கிறோம். ஆனால் நம்ம ஒர்க்காக பண்ணும்போது வேறு வேறு படங்கள் ஒர்க் பண்ணுறோம், ஒரு பிரம்மாண்டம் நம்ம ஒர்க் பண்ணும் போதே நம்மளுக்கு இது வேணும், இது தேவைப்படுதுன்னு. இந்த மினிமலில் ஒரு மேஜிக் எப்படி பண்ண முடியுங்கிறது இந்த கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாள் எனக்கு தெரிஞ்சு இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அவ்வளோ வந்து அவரோட அந்த மினிமல் மேஜிக் வந்து எனக்கு அவ்வளோ வியப்பாக இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம வந்து இந்த இயக்குநர்கள்லாம் பேசுகிறோம், மணிவண்ணன் சார் இதெல்லாமே கிட்டத்தட்ட அந்த சீனியாரிட்டிக்காக கிடையாது. நீங்கள் நான் சொல்கிறது வந்து அந்த இயக்குனராக அந்த பார்வையை சொல்கிறேன். அவங்கெல்லாம் எப்படி ஒரு 50 படம் 100 படம், ராமநாதன் சார் 100 படம் பண்ணார்ல, அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு இவர் கன்னடத்தில் 20 முடிஞ்சு போச்சு, தமிழில் 100 படம் பண்ணிடுவார் நான் நம்புகிறேன். அப்புறம் இங்கே இருக்கிற மற்ற எல்லாருமே நான் ஏன்னா டீம்லேயும் நான் இருக்கிறதுனால தனித்தனியாக வாழ்த்துறதுக்கு இல்லை, இந்த படத்தை வந்து சரியாக வந்து மக்களிடையே கொண்டு போகிறது வந்து பத்திரிகையாளர் நீங்கள் தான். இந்த படத்தில் நான் அசோசியேட் ஆனது ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். நன்றி. That was beautiful. Thank you so much. Good evening everyone. என்னோட லைஃப்பில் வந்து நான் நல்ல ஒரு மகளா இல்லை நல்ல ஒரு சிஸ்டரா இல்லை நல்ல ஒரு நடிகையா இந்த மாதிரி எந்த ரோலில் நான் வந்து நல்லா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் ரொம்ப பெருமைப்படுற ஒரு விஷயம் என்னென்னா, நான் ஒரு அம்மா. அந்த அம்மாங்கிற விஷயம் எனக்கு கிடைச்சதுலேருந்து நான் வந்து அதுதான் என்னோட பெரிய பிளெஸ்ஸிங்காக என் வாழ்க்கை ஃபுல்லாக நான் தூக்கிட்டு போகிற ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது எனக்கு இன்றைக்கி அந்த சாங் வந்து டச்ட் மீ ஸோ மச். என்னோட கெரியரில் எனக்கு இது 2வது அம்மா பாட்டு. அண்ட் அந்த பாட்டு இவ்வளோ அழகாக கொடுத்ததுக்கு சார் தேங்க்யூ. அண்ட் அது அவ்வளோ அழகாக இருக்குன்னு சிவா சார் தேங்க்யூ ஸோ மச். ஐ எம் எலைட்டட் ஆக்சுவலி. அப்புறம் ஓகே, இன்றைக்கி சொல்லிட்டாங்க, இன்றைக்கி விழாவின் ஃபோக்கஸே பாண்டே சார் தான் சொல்லியிருக்காங்க. அதனால் ஐ வில் ஆல்சோ கம் டு தட். ஃபஸ்ட்டு டே என்னோட காம்பினேஷனே அவர் கூட தான். ஸோ அங்கே போய் இறங்கிட்டு தான் எனக்கு இவர் தான் பண்ணுறாரு அப்படின்னும் போது இவரை நம்ம ஒரு ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்துருப்போம். எனக்கு அது வந்து ஒரு கோ ஆக்டராக எனக்கு வந்து எப்படி இருக்கும், அந்த கிவ் அண்ட் டேக் எப்படி போவோம், இப்படியெல்லாம் எனக்கு பல கொஸ்டின்ஸ் இருந்தது. பட் ஆனால் ஆக்ஷன் சொன்னோன்னே வேறு லெவலில் அப்படியே ஒரு ஃப்ளோவில் வந்துட்டார் அவர். எனக்கு அந்த ஃபீலே வரல, இவர் கூட தான் நடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி, இன்னொரு சக நடிகர் கூட நடிக்கிற அந்த ஃபீல்லே அப்படி போயிடுச்சு. ஸோ சார் யூ டிட் அ ஃபேபுலஸ் ஜாப் சார். ஸோ டு ஆல் த மீடியா ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தை சக்ஸஸ் ஆக்கி கொடுங்க ப்ளீஸ். நீங்கள் எல்லாம் அதை பற்றி நல்லா எழுதி எல்லா இடத்துக்கும் அதை கொண்டு போய் சேர்க்கணும். இது ஒரு ரிக்வெஸ்ட்டாக வைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நண்பர்கள் எல்லாத்துக்கும் முதல்ல வணக்கம். மழையில் இருக்க பெரியவங்க எல்லாத்துக்கும் வணக்கம். விழா நாயகனாக அன்றைக்கி தர்புகா சிவா சாரோட பாட்டு வந்து உண்மையாக பயங்கரமாக டச் பண்ணிச்சு. அந்த முத்தம் கொடு ஒரு முத்தம் கொடு வந்து ரொம்ப பிரமாதம் இருந்துச்சு. சூப்பர் சார், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து வழக்கம் போல் தயாள் சாரை பற்றி தான் பேசணும். ரொம்ப பிளான்டாக ரொம்ப கரெக்டாக ஏற்கனவே நம்ம சொன்ன விஷயந்தான். இது எல்லாத்தையும் தாண்டி இந்த ப்ரோக்ராம் ஃபாலோ பண்ணுறதுக்குள்ள நடிகர்களை வந்து எல்லாத்தையுமே கூப்பிடுறது, இன்வைட் பண்ணுறதுக்குள்ள அது வந்து ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் கூட இவ்வளவு சின்சியராக ஃபாலோ பண்ணுவாங்களான்னு தெரியல. அவ்வளவு என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி குரல்லாம் உடனே ஞாபகத்துக்கு வருது, அன்பிற்கு உண்டு அரைக்கும் நாள் அப்படிங்கிற மாதிரிலாம். ஏன்னா நான் அந்த படத்தை வச்சுப்போம், ஒரே ஒரு நாள் தான் எனக்கு ஷூட்டிங்கு. ஆனால் அந்த ஒரு நாள் தாண்டி போன தடவை இங்கே இடையில பேசும்பொழுது அவர் வந்து எதிர்த்தரப்புலேருந்து அவங்களுடைய கஷ்டத்தை அவங்களுடைய துயரத்தை பார்க்குறது எனக்கு ரொம்ப அபூர்வமாகவும் அது ரொம்ப இங்கே தேவைன்னு நினைக்கிறேன்னு ஒன்று பேசினார். அது சூப்பர். அது அப்புறம் எல்லாரும் சொல்கிற மாதிரி பாண்டிய சார் தான் இன்னைக்கு கண்டென்ட்டு அப்படின்னு ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. அதை தான் இல்லை நான் சொல்கிறேன். அதாவது இவங்க சொன்னாங்கல்ல, அங்கே வந்து சார் வந்து ரொம்ப இயல்பாக நடித்தார், நம்ம அவர் மேலே வேற ஒரு பார்வையோட பார்க்குறோம், ஆனால் வந்து இங்கே இருக்கும்போது இருந்தாருன்னு. அதனால தான் அவர் யார் மேலே ஏற்கனவே பயங்கர விமர்சனம்லாம் வைப்பாரோ அவங்களே அவரை கூப்பிட்டு மேடையில் கௌரவம்லாம் பண்ணியிருக்காங்க. அது வந்து அதுதான் அவருடைய வெற்றி. ஏன்னா நடுநிலையாக நிறையா நல்ல விஷயங்களை பேசுகிற ஒரு முக்கியமான ஊடகவியலாளராக நிச்சயமாக நாங்கள் அவரை பார்க்குறோம். ஸோ அவர் இந்த படத்துக்கு இருக்கிறது பெரிய பலமாக பார்க்குறோம். அப்புறம் கவிதாபுரை சாரோட ரைட்டிங்கு அது எப்பயுமே நல்லா தான் இருக்கும். அப்புறம் ஷான் சாரோட கோஆர்டினேஷன், அப்புறம் சுப்பிரமணிய சிவா அண்ணன் அவர் இருக்கிறதுங்கிறது வந்து நம்ம எல்லாத்துக்குமே இந்த படத்துக்கே ஒரு பெருமையான கரெக்டு தானே. அப்படி ஆமாம், அப்படி ஒரு விஷயம் அது. அப்புறம் ப்ரொடியூசர் சாரோட நான் இந்த படம் இல்லாமல் டார்க் ரெட்டுன்னு இன்னொரு படம்னு நடிக்கிறேன். ஸோ நிறைய படங்கள் ஒரு தொடர்ந்து எடுக்கணும். அந்த படங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணும், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு விரும்பி கேட்டுக்கிட்டு நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அரசியல் தலைவர்களிலேயே ஒரு கூட்டத்தை எப்படி கையாள வேண்டும், ஊடகத்துறையினருக்கு எந்த அளவுக்கு சுதந்திரத்தையும்
எந்த அளவுக்கு சிக்கல் இல்லாத ஒரு கூட்டத்தையும் தர வேண்டும் என்பதில் மிகவும் குறிப்பாக எல்லாத்தையும் உணர்ந்து எந்த சிக்கலும் இல்லாமல் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு தலைவர் கலைஞர் அவர்கள். அவர் எந்த கூட்டத்திற்கு வந்தாலும் மற்ற தலைவர்கள்லாம் கூட்டத்தில் 2 மணி 1 மணி 3 மணிக்கெல்லாம் போய் பேசுவாங்க. அவர் மட்டும் அப்படி இல்லை. எல்லா கூட்டங்களிலும் 10 மணிக்குள்ளே அவர் பேசி முடிச்சிருவார். காரணம், அது 10 மணிலேயே 9 மணிக்கு முதல்ல தொடங்கும் போதே அன்றைய முக்கிய செய்திகளை பேசிவிட்டு, இன்னைக்கு இதுதான் முக்கியமான செய்தி, நாங்கள் அதுக்கு பிறகு கொஞ்சம் பேசுவோம், அதனால் சீஃப் ரிப்போர்ட்டர்லாம் கிளம்புங்க, போய் தலைப்புச் செய்திகளை ஏற்றிருங்கன்னு சொல்லிடுவார். அந்த மாதிரி ஒரு நாளைக்கு 4 ப்ரெஸ் மீட் 5 ப்ரெஸ் மீட் இவ்வளோ பார்த்துட்டு வந்து மிகவும் நெருக்கடிகளோடு உட்கார்ந்துருக்கிற உங்களுக்கு உங்கள் கஷ்டம், உங்கள் சிக்கல்கள் அந்த இடத்திலிருந்து புரிந்து வந்தவன் நான் என்பதால் மிகச் சுருக்கமாக பேசி விடுகிறேன். சுருக்கமாக பேசுகிறேங்கிறது தான் இவ்வளோ நீளமாக பேசியிருக்கேங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு பொது புத்தியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ, என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ, பொது சமூகம் எதை புரிந்து கொண்டிருக்கிறதோ, எதை எப்படி நடத்துகிறதோ அதை அப்படியே சொல்வதற்கு ஒரு கலைப்படைப்பு தேவையில்லை. கலை சாமானியர்களுக்கானது, சரியாக சொன்னால் மைனாரிட்டிகளுக்கானது. பொதுவாக நமக்கு இப்போது இந்த தலைமுறைக்கு நாம் உட்பட சட்டத்தின் மீதும் நீதியின் மீதும் நம்பிக்கை குறைந்து வருகிறது, அல்லது நீதிக்காக காத்திருக்கிற பொறுமை நமக்கு குறைந்திருக்கிறது. எந்த குற்றம் நடந்தாலும் நாம் விரும்புகிற நியாய தீர்ப்பு என்னன்னா, அவங்கள என்கவுண்டரில் போட்டுறணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு மொத்த சமூகம் மொத்தம் நாடும் எதிர்பார்க்கிறது. அது என்கவுண்டர்னா என்ன அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. சாதாரண மாவுக்கட்டு கையங்காலையும் போட்டு போலீஸ் ஸ்டேஷனில் ஒருத்தர் வந்து அடுத்த நாள் மாவுக்கட்டு போட்டு கூட்டிகிட்டு வந்துட்டான்னா நமக்கு பாதி நீதி வென்று விட்டதாக நாம் நம்புகிறோம். அதில் காசு இல்லாதவனுக்கு உண்மையான கட்டு, பணம் இருக்கிற குற்றவாளிகளுக்கு அந்த கட்டுக்குள்ள ஒன்று இருக்காது, வெறும் கட்டுத்தான் இருக்கும் என்பது நம்மில் பலருக்கு தெரிந்திருக்க நியாயமில்லை. அப்படி என்கவுண்டரையும் மரணத்தையும் உடனடி தண்டனையாக கருதுகிற இந்த சமூகத்தில் இந்த படம் நீதி தருகிற, நீதிமன்றம் தருகிற மரண தண்டனையே வேண்டாம், அதை மீண்டும் மறுபரிசீலனை செய்யுங்கள் என்பதை பேசுகிறது. அந்த வகையில் தயாள் பத்மநாபன் வெறும் ஒரு வணிகத்திற்கான இயக்குனர் அல்ல, அவர் இந்த சமூகத்திற்கான பொறுப்பை உணர்ந்து படத்தை எடுத்திருக்கிற இயக்குனர். அவர் கன்னடத்தில் தனக்கென ஒரு பாணியை வைத்து, தனக்கென ஒரு வட்டத்தை வைத்து, இங்கு நாம் யாரையெல்லாம் போற்றினோமோ அந்த போற்றப்படுகிற ஒரு இயக்குனராக தமிழ்நாட்டிலிருந்து போய் கன்னடத்தை வெற்றி கொண்டிருக்கிற ஒரு இயக்குனர். அவருக்கு உங்கள் அனைவர் சார்பாகவும் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் வந்து இது முன்னோட்டம் என்பதனால் இதுக்கு மேல் நான் கதைக்குள்ள நான் போக விரும்பல. இது முன்னோட்டம். தர்புகா அவர்களை பற்றி ஷான் பேசினார், பேசியவர்கள்லாம் தொட்டு விட்டு சென்றிருக்கிறார்கள். 7வது மனிதனில் ஒரு பாட்டு வரும், ஒரு பாரதியார் பாட்டு, அச்சமில்லை அச்சமில்லை அச்சமில்லைன்னு எல் வைத்தியநாதன் சார் பண்ணியிருப்பாங்க. ஒரு அற்புதமான பாட்டு. அந்த பாடலுக்கு அடுத்தபடியாக பாரதியாரை எல்லா இடத்திலும் கொண்டு சேர்க்கிற ஒரு பாடலை தர்புகா தந்திருக்கிறார். வாழ்த்துக்கள். பாரதியார் பாட்டுகளை கூட நம்ம கேட்டிருப்போம். எல்லா சபைகளிலும் பாரதிக்கு இடம் உண்டு, பாரதிதாசனுக்கு இடமில்லை. அதில் இருக்கிற அரசியல் மிகவும் நுட்பமானது. ஒரு கனக சொற்பதத்தினம் தன்னை பாரதிதாசனாக அறிவித்துக் கொண்டாலும் கூட பாரதியை ஏற்றுக்கொண்டவர்கள் பாரதிதாசனை நிராகரிக்க செய்கிறார்கள், அது மறைத்து விடுகிறார்கள், மறந்து விடுகிறார்கள். அப்படி ஒரு பாடலை எடுத்து மொத்தம் கொடு என்கிற, அதுவும் பழவேந்தர் பாடல். நான் ஒரே ஒரு கோரிக்கை வைக்கணும்னு நினைச்சேன். அதில் பார்த்தேன், பாடல் கவிஞர் பாரதிதாசன் இருந்தது. தயவு செய்து அதை பாவேந்தர் பாரதிதாசன் என்று மாற்றிக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவர் பாடல்கள்லாம் நமக்கு எழுச்சிமிக்க பாடல்களாக தான் தெரியும். அவர்கிட்ட இருக்கிற ஒரு மிக மென்மையான பாடலை எடுத்து தயார் பண்ணியிருக்காரு. இந்த கதைகளை பேசிட்டு அதுக்கான பாடலுக்கான காட்சிகள் எல்லாம் பேசும்போது, நான் உங்களுக்கு 2 பாட்டு அனுப்புறேன் சார், நைட்டு கொஞ்சம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னாரு. என்கிட்ட யார் பாட்டுங்க அப்படின்னு. பாட்டு யாருன்னு நீங்க கண்டுபிடிக்கலாம், இல்ல தெரியலன்னா கேளுங்க, நான் சொல்றேன். பாட்டு மட்டும் பாருங்க எப்படி இருக்குன்னு அனுப்புனாரு. இந்த 2 பாடலும் பாரதியார் பாட்டும் இந்த பாரதிதாசன் பாடலை அனுப்புனாரு. கேட்டா, சார் இது எப்படி சார் முடியுமா பாடலாக்க, இல்லை தர்புகா பண்ணுவாருன்னு சொன்னார். அப்போ அந்த பாடலை எடுக்கும் போதே அவருக்கு இசையமைப்பாளர் நம்பிக்கை இருந்தது.
அந்த நம்பிக்கையை மிக அழகாக கொண்டு சேர்த்திருக்கிறார். பாரதியாருக்கும் பாரதிதாசனுக்கும் இந்த படம் மிகப்பெரிய நினைவஞ்சலியாக இருக்கும். ஒளிப்பதிவாளர் பன்னீர் அவர் வரல, ஒரு ரொம்ப ஒரு சீனியர் ஒளிப்பதிவாளர். அவர் வந்து இந்த படத்தினுடைய இவருடைய தயாளனுடைய வேகத்துக்கு ரொம்ப கஷ்டம் ஈடு கொடுக்கிறது. பொதுவாக பன்னீர் சார் படம் பண்ணும்போது ஷார்ட்டை என்ன வேணுங்கிறத சொல்லிட்டு இயக்குநர்கள் ஒதுங்கி கொள்வார்கள். பன்னீர் தான் வந்து அவர் வைப்பார், ஷார்ட் வைப்பார், அவர் தான் லைட் வைப்பார். லைட் எங்கே வைக்கணும், அதுக்கு அந்த ஸ்டாண்டு எத்தனை ஃபில்டர் இருக்குன்னு வரைக்கும் சொல்லி பாவம் அவருக்கு இவருக்கும் கொஞ்சம் இவருக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு அவருக்கு 2 நாள் ஆச்சு. அதுக்கு பிறகு அவர் வழி கொண்டு வந்துட்டார். வாழ்த்துக்கள். வெற்றிக்கு பொதுவாக ஒரு வெற்றி என்பதனுடைய பேர் போலவே நடிகர் வெற்றி வந்து ஒரு கதையை தேர்ந்தெடுத்தால் அது நல்ல கதை அப்படிங்கிற பெயரை அவர் பெற்று வைத்திருக்கிறார். இந்த படம் அதற்கு மேலும் ஒரு சான்று. மற்றும் என்னுடைய சக தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர்கள் அனைவருக்கும் நான் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். எல்லோரும் முன்மொழிந்திருக்கிறதை நானும் வழிமொழியத்தான் வேண்டும். ரங்கராஜ் சார் அவர் சொல்லும்போது எங்கெங்கேயும் யாரையோ சொல்லி கடைசியில் இந்த கேரக்டர் சார் ரங்கராஜ் பாண்டே முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. இல்லை இல்லை, ரங்கராஜ் பாண்டே வேணுமான்னு கேட்குறீங்களா, முடிவு பண்ணியிருக்கீங்களான்னு நான் கேட்டேன். இல்லை சார் முடிவு பண்ணியிருக்கேன் சார், பேசிட்டேன் சார்னாரு. பேசிட்டு வந்த பிறகு கருத்து எப்படி சார் சொல்றது அப்படின்னு. அரசியல் ரீதியாக நேர் எதிர்கோணத்தில் நிற்கக்கூடியவன் நான் அல்லது இங்க இருக்கிற நாங்கள். நான் உண்மையிலேயே அவரை எதிர்கொள்வதற்கு வந்து ஒரு சின்ன தயக்கத்தோடு தான் இருந்தேன். சார் இன்னைக்கு பழனி சார் கதை சொல்ல போனோம், வரீங்களான்னு கேட்டார் இயக்குனர். நான் நடிகனாகவோ இல்லை அவர் நண்பனாகவோ இருந்திருந்தா நான் நிச்சயமாக வந்திருக்க மாட்டேன். பார்த்துக்கலாம் சார், இந்த இதில் கதையிலும் எழுத்திலும் பங்கு இருப்பதால் வரேன் சார். அங்கே பொதுவாக தான் பேசணும், வேறு எதுவும் இல்லை. படப்பிடிப்பு தளத்திற்கு வந்த பிறகு பொதுவாகவே நமக்கு எப்பவுமே முன் முடிவுகள் இருக்கும்ல. இப்போதும் ஒருபோதும் நான் அவருடைய அரசியலோடு முரண்பட்டு தான் இப்போ அதை மறுபடியும் சொல்கிறேன். ஆனால் நடிகராக அவருடைய அர்ப்பணிப்பு வந்து எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியப்பட வைத்தது. எந்த இடத்திலும் அவர் தன்னுடைய அறிவு கொண்டு எந்த காட்சியும் அணுகவே இல்லை. இது தப்பு, இது சரின்னு எதுவுமே சொல்லல. அவர் இதை இப்படி பண்ணா சரியா இருக்குமா, அப்படி பண்ணா சரியா இருக்குமான்னு கேட்டாரு. அந்த இயக்குனர் என்ன எதிர்பார்த்தாரோ, என்ன எதிர்பார்த்து எழுதணுமோ, முடிந்தவரை அதை கொண்டு வர்றதுக்கு அவர் காட்டிய ஆர்வம் நாம் அறிந்த ரங்கராஜ் பாண்டே இல்லாது. அதற்கு பிறகு நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், வெளியில் அவருக்கு என்ன ஆளுமை இருக்கோ அந்த படப்பிடிப்பு அரங்கத்திற்குள் வரும்போது அந்த கிரீடத்தை அவர் சுமந்து கொண்டு வரவே இல்லை. கேரவானுக்குள்ள வச்சிருந்தாரான்னு தெரியாது, இல்லை வீட்டிலேயே கழட்டி வச்சிட்டாரான்னு நாங்கள் பார்க்கவே இல்லை. ஒரு ஃபோன் அவர் வந்து கேமராவுக்கு முன்னாடி பேசவே இல்லை. எப்போதும் ஒருத்தர் அழைத்து அவருக்காக ஒரு செகண்ட் கூட காத்துக்கிட்டு இருந்தது இல்லை அவர் வர்றதுக்காக. இன்னொன்று போய் கேரவானில் உட்காருங்கன்னு சொன்னாருன்னா அவர் நான் வேணாம் சார், நான் அங்கேயே இருக்குன்னு பக்கத்திலேயே சேர் போட்டு உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தார். அது உண்மையிலேயே அவருடைய அர்ப்பணிப்பை நான் வியந்து பாராட்டுகிறேன். ஒரு இதில் ஒரு டயலாக் வரும், இவர் சொல்றாரு சட்டத்தை பற்றி அவர் பேசும். இந்த படம் என்னவென்றால், இந்த படம் ஒரு புதிய அனுபவமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் இந்த படம் காட்சிகளை விடவும் உரையாடல் மூலமாக மிகப்பெரிய தர்க்கத்தையும் விவாதத்தையும் ஒவ்வொரு காட்சிகளுக்குள்ளும் நடத்தி கொண்டே போகிற படம் தான் இது. ஒரு தூக்கு தண்டனை கைதி அரசினுடைய கருவியாக இருக்கிற ஒரு ஜெயிலர், இவங்க 2 பேருக்கும் நடக்கிற பெரும்பான்மையான உரையாடல் தான் இந்த படம். அந்த அரசினுடைய அதிகாரத்தினுடைய சின்னமாகத்தான் அவர் வந்து பாண்டி பண்ணியிருப்பாரு. அதில் பேசும்போது ஒரு டைலாக் வரும், ஒரே நாடு ஒரே சட்டம். சார் இது நீங்க எனக்குன்னே எழுதுனீங்களா சார், என்ன வச்சு பேச வைக்கிறீங்கன்னு. உண்மையிலே அவருடைய பணி புரிந்தது மிகவும் நல்ல அனுபவம் சார். நம்ம வெளியில அரசியலாம் எல்லாத்துலேயும் சண்டை போடுவோம், இன்னும் 100 படங்களுக்கு மேல் நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பை ஆசையும் தூண்டக்கூடிய விதத்தில் அவருடைய நடவடிக்கைகள் அமைந்திருந்தது. ஏனென்றால் மாற்று கருத்து பேசும்போது நம்ம எல்லாரையும் பேசுறோம், அதில் சரியாக இருக்கிற விஷயத்தை மிகச்சரியாக நாம் அடையாளம் காட்ட வேண்டும் என்கிற உண்மையோடு நான் இந்த வார்த்தைகளை சொல்கிறேன். மற்றும் தம்பி சிவா, லிசி, மதன், அருவி மதன் தான் எனக்கு தான் அருவி முதல் படம், நானும் அவரும் ஒரே ஸ்கூல்னு அப்படி வச்சுக்கலாம். சபரீசன் எங்கள் ரேடன், இது என்னுடைய குடும்பத்தினுடைய விழா.
நண்பர்கள், கலைஞர்கள், நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், ஊடகவியலாளர் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எனது நன்றி. உங்களுடைய வாழ்த்துக்களையும் உங்களுடைய உற்சாகத்தையும் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆடியோ லான்ச் அண்ட் ட்ரெய்லர் லான்ச்சுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஸோ இந்த படம் ஆல்ரெடி போன ஈவெண்ட்டில் பேசின விஷயந்தான். என்னென்னா இன்றைக்கி மியூசிக்கல் லான்ச் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணதெல்லாம் ஃபைனலாக இன்றைக்கி பெரிய ஸ்க்ரீனில் 4Kல பார்க்கும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இது ரொம்ப ஒரு ஆனஸ்டான ஒரு அப்ரோச் அண்ட் ரொம்ப ஒரு சின்சியரான ஒரு எஃபர்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு டைரக்டர் தயால் சார். இந்த மாதிரி ஒரு படத்தை இன்றைக்கி மவுண்ட் பண்ணுறதுன்றது எவ்வளோ கஷ்டன்றது எல்லாருக்குமே தெரியும். ஒரு டென்ஸான ஒரு ஃபிலிம் அண்ட் ஒரு டென்ஸான தீம் அண்ட் அது ரொம்ப சின்சியரான ஒரு எஃபர்ட். அண்ட் ஆல்சோ ஃபார் ஆல் த டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் தி ஆர்டிஸ்ட் ஃபார் பீயிங் அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். இட் மீன்ஸ் அ லாட். அண்ட் ஃபர்ஸ்ட் தயா சார் எங்கிட்ட இந்த கதையை சொல்லும் போது அவர் என்ன இன்டென்சிட்டியோட சொன்னாரோ, என்ன ஒரு டென்ஸாக சொன்னாரோ, அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எல்லா கேரக்டர்ஸுமே அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது. அண்ட் வி ஹேட் லாட்ஸ் ஆஃப் டிஸ்கஷன்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எப்படி இருக்கணும் இந்த படத்துக்கு. அண்ட் ஆல்சோ இப்போ நீங்கள் கேட்ட பாட்டை பாடின எல்லா சிங்கர்ஸ், விஜய் பிரகாஷ், எம்டி பல்லவி அண்ட் மதுச்சியம் பாலா, இந்த பாட்டுக்கு என்ன ஒரு எனர்ஜி எடுத்துகிட்டு வரணுமோ, என்ன ஒரு சோல் எடுத்துகிட்டு வரணுமோ அதை அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ thank you so much once again, Dayal sir, for making me a part of this film. And also, as a captain of the ship, I know நீங்கள் வெறும் direction மட்டும் இல்லாமல் how you maintain everything, that's your strong point. And I wish you all the best, and I wish you that you make hundreds and hundreds of films and entertain us. Thank you so much. Thanks a lot. அன்பாலான அனைவருக்கும் வணக்கம். லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு, இதில் எல்லாரும் சொன்ன மாதிரி அண்ணன் பாண்டிய வந்த பிறகு நம்ம ஏதோ நீங்கள் தம்பிங்களா அண்ணங்களா எங்களையும் கொஞ்சம் போடுங்க, அவ்வளோதான் ரிக்வெஸ்ட் பண்ணி ஆரம்பிக்கிறேன். இந்த விழாவினுடைய நாயகன் தர்புகா சிவா இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி தான் அவர்கிட்ட கேட்கணும். பாரதியார் கவிதைகளில் அவரே ராகம் எழுதிடுவார். பாரதியார் கவிதைகளில் அவரே ராகம் எழுதிடுவார், தாளமும் அவரே எழுதிடுவார். இந்த பாட்டு, இந்த ராகம், இந்த தாளம்னு போட்டிருப்பார் பாரதியார். அப்படி இசையமைக்கப்பட்டதா இல்லை நீங்கள் வேற தாளம் வேற ராகத்தில் இசையமைச்சிருக்கீங்களா? நீங்கள் வேற ஒன்று பண்ணியிருக்கீங்க. ஓ சரி சரி சரி. ஏன்னா பாரதியார் அந்த அளவுக்கு துல்லியமாக தான் அவர் கவிதை எழுதுவார். பட் அந்த ராகத்தையும் நீங்கள் ஒரு தடவை பாடி காட்டணும். அந்த ராகம், அவர் சொன்ன ராகம் என்ன, நான் என்ன ராகத்தில் பண்ணுறேன் இல்லை சார், அது ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அடுத்ததில் எதையாவது ஒன்று செய்யுங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். ஆமாம், வெற்றி விழாவில் ரைட்டு அண்ணன் சொன்ன மாதிரி இருக்கு. இந்த லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு அண்ணன் கவிதா பாரதி சொன்ன மாதிரி இது விவாதமே பண்ணல, உரையாடல் தான் பண்ணுது. அதுதான் போன தடவை தயால் சொல்லியிருந்தார். ஒரு உரையாடலை ஆரம்பிச்சு வைக்கிறது. ஏன்னா எந்த குற்றமும் இன்னைக்கு நம்ம குற்றம் நினைக்கிறது பிற்காலங்களில் அது குற்றம் இல்லாமலும் போயிடலாம். எல்லா குற்றவாளிகளும் ஏதோ ஒரு தேவைக்கு தான் குற்றம் பண்றாங்க. இப்போ திருட்டு பண்றதாக சொல்லப்படுது. இதில் திருட்டு என்பது ஒரு மிகப்பெரிய ஏழ்மையினுடைய வன்முறை, ஏழ்மை ஏற்படுத்திய வன்முறை தான் திருட்டு, இல்லையா? இல்லைன்னா ஏன் திருட போறான்? திருட்டுக்கு ஒரு நியாயம் என்ன சொல்லுதுன்னா ஏழ்மை தான், வேற எதுவுமே இங்க காரணமா இருக்க முடியாது. என்னன்னா ஒரு நம்ம என்ன சொல்றது, ஒரு ஒரு திருடன், அந்த திருடன் என்ன பண்ணுவான், ஒரு அவனுடைய மகனை திருடன் ஆக்கணும்னு அவன் பொண்டாட்டி சொல்லிக்கிட்டே இருக்கும். பொண்டாட்டி சொல்லும். உடனே அந்த பொண்டாட்டி அவன் ஏத்துக்க மாட்டான். திருட்டுன்னா சாதாரணமா நினைக்கிறேடி, அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அதெல்லாம் நீ வாதியார் வேலை, இந்த டாக்டர் வேலை, வக்கீல் வேலை மாதிரி கிடையாது. இது பயங்கரமான ஒரு நுணுக்கமான வேலை. திருடு எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க திருட்டு பையன்ட்டு, அவன் சீக்கிரமா திருட முடியுமா அப்படின்னு அவன் பொண்டாட்டிக்கிட்ட அது முடியாது, இது ரொம்ப திறமையான தொழில் சொல்லிட்டு இருப்பான். கடைசியா வேற வழி இல்லை,
அவனுடைய மனைவியினுடைய வேண்டுகோள் எனக்கு அவன் பையனும் நான் திருட வைக்கிறேன்டான், திருட வரேன்டான். சரின்ட்டு அவனுக்கு பயிற்சி தருவான். பயிற்சினா டேய் முதல் பயிற்சி எந்த வீட்டில் திருடலான்னு முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு வா அப்படின்வான் திருடன். உடனே அவன் போய் அந்த பையன் போய் பல நாள்கள் அப்படியே அலைஞ்சு கிளைஞ்சு ஒரு நாள் சொல்லுவான் அவங்க அப்பாட்ட, அப்பா இந்த வீட்டில் திருடலான்னு நினைக்கிறேன்னா அவன் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்கும். ரொம்ப நாள் வீடு பூட்டி இருக்கு, கொஞ்சம் தனியாக இருக்குது, அடுத்து பின் வாசலும் இருக்குது நம்ம தப்பிச்சு ஓடுறதுக்கு, இந்த மாதிரிலாம் பல காரணங்கள் சொல்லுவான். அப்பா சொல்லுவார், பரவாயில்லடா திருட்டினுடைய ஆரம்பத்தில் ஓரளவு நீ புரிஞ்சு வச்சிருக்க, உனக்கு திருட்டு கண்டு தரேன்ட்டு அவனை அழைச்சிட்டு போவான். ஒரு நாள் திருட அழைச்சிட்டு போய் 2 பேரும் வீட்டுக்குள்ளே போவானுவேன். போயிட்டு ஏய் தர்றா அங்கே தர்றா இங்கே தர்றான்னு அப்பா சொல்லிக்கிட்டே இருந்துட்டு அவன் அங்கேருந்து போவான் பாருங்க. அப்போ எல்லா கதையும் பூட்டிட்டு இவன் எஸ்கேப் போயிடுவான். அப்பா பையனை வீட்டுக்குள்ளே வச்சுட்டு இவன் எஸ்கேப் போயிடுவான். அப்பா எஸ்கேப் பண்ணாலும் இவன் என்னடா அது நம்மளை பூட்டிட்டு ஓடிட்டானேன்னு அப்பா அப்பான்னு கத்துவான். இவன் உள்ள மாட்டிட்டான். மாட்டிக்கிட்டா இவன் டப்புன்னு தட்டின உடனே அங்க என்ன இருக்கிற பக்கத்து தெருவுக்காரன் வீட்டுக்காரன் வீட்டை சூழ்ந்துருவான். இப்ப அப்பக்காரன் ஓடிட்டா இப்ப அப்பக்காரன் வீட்டுல போய் எங்கங்க பையனை பொண்டாடி கேட்பா. இல்ல அவனுக்கு தொழிலாம் கட்ட மூட்டெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கேன், வந்துருவான்னு சாப்பாடு சொல்லுவான். இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு பையன் ஓடி வருவான். ஓடி அம்மா என்னை மாட்டி விட்டான்ட்டான் அம்மா, இவன் ஆச்சா போச்சா அப்பனை திட்டுவான். இப்ப அப்பா சிரிப்பான், கை தட்டுவான். திருடாப்பா என்னடான்னா அவன் பொண்டாட்டி கேட்பான்னா, இல்லடி இவன் முழு திருடுக்கு தகுதி ஆயிட்டான். ஏன்னா நான் பூட்டிட்டு வந்ததே எதுக்குன்னா திருடன் என்பவன் தப்பிக்க தெரியணும் ஒருத்தனுக்கு. சரி இவன் எப்படா தப்பிக்க தெரியான்னு கேட்கும் போது என்ன சொல்லுவான், எல்லாம் துரத்துறாங்க, நான் கதவை உடச்சு கிடிச்சிட்டு ஓடி வந்தா ஒரு இடத்துல ஒரு கிணறு இருந்திருக்கும். கிணறுல சோப் போடுறதுக்கு ஒரு பெரிய கல் வச்சிருப்பாங்க எப்போதுமா. அந்த கல்லை தூக்கி டமால்னு கிணத்துல தூக்கி போட்டுருவான். போட்டுட்டு இவன் ஓடிடுவான். இப்ப ஊர் மக்கள்லாம் ஓடி டமான்னு சத்தம் கேட்டுச்சுல்ல, அந்த கிணறு வேற அப்படி இப்படி தண்ணி வந்துட்டு இருந்தாலும் இது உள்ளதான்டா திருடன் குதிச்சிருக்கான்ட்டு எல்லா ஊருக்காரனும் அதுல குதிச்சு தேட அனுப்பானுவான் திருடனை. இவன் எஸ்கேப் ஆயிடுவான். இது ஒரு ஐடியாவும் அவன் சொல்லுவான். அப்படி திருட்டுக்கே இவ்வளவு வேலை பார்க்க வேண்டியிருக்குன்னா, இவன் திருட்டு ஒருத்தன் மாட்டிக்கிட்டான், அவன் எதுக்காக திருடினான் அல்லது எதுக்காக கொலை பண்ணான் அப்படின்ற விசாரணை சாட்சியின் மூலமாகவும் அல்லது அவங்கிட்ட இருக்கின்ற முன்னாடி என்ன பண்ணியிருக்கான் அப்படின்ற வச்சுதான் முடிவு பண்ணுது. இல்லாம கூட போகலாம். அப்படி ஒரு விஷயத்தை மிகச்சிறந்த முறையில் ஒரு விவாதமாகவும் உரையாடலாகவும் இந்த படம் பண்ணுது. ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு நியாயமா இருப்போம். ஆனா என்ன பண்ணுவோம்னா ஒருத்தனை திட்டிக்கிட்டே இருப்போம், ஏன்னா அவன் கெட்டவன், ஆனா அவன் சௌரியம் பண்ணிட்டான்னு வச்சுக்க நம்மள அடுத்த நாள்ல இருந்து குறைச்சிருவான். அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய நியாயமா இருக்கு. ஒரு அயோக்கிய பைய திருட்டு பைய அவன் சமூகத்தில் பெரிய ஆளா இருக்கான், அவனை நம்ம திட்டிக்கிட்டே இருப்போம். அவன் ஒரு நாள் நம்மளுக்கு சௌரியம் பண்ணிட்டான்னு வச்சுங்களேன், அடுத்த நாள்ல இருந்து அவனை பத்தி பெரும்பாலும் பேச மாட்டோம். இவ்வளவுதான் நம்மளுடைய நியாயம். நம்மளே ஒரு திருடம் தானே, இப்ப நல்ல மாதிரி இருந்துகிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். இதுதான் இன்றைக்கு இருக்கிற பொருளாதார சூழ்நிலையில் ஒவ்வொரு மனிதனுடைய தரமாக இருக்கிறது. அப்படி சூழ்நிலையில நம்மளே சுய பரிசோதனை செய்யக்கூடிய ஒரு படமா இந்த லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு இருக்கு. அதை ரொம்ப அருமையா எந்த சலனமும் இல்லாமல் ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் ஒரு அழகான படமா தயார் பண்ணியிருக்காரு. அடுத்தது என்னுடைய கேமராமேன் பன்னீரண்ணா மிகப்பெரிய படங்கள் பண்ணவர். அதாவது சிவமணியண்ணெல்லாம் டைரக்டா இருக்கும்போது 5 கேமரா வச்சு 5 ஜெனரேட்டர் வச்சுக்குவாங்க, இருக்கிற லைட்லாம் தூக்கிடுவாங்க. ஏன்னா ஒரு இடத்துல அவங்க போய் ஷூட் பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னா கவர்மெண்ட் பில்டிங்ல அடுத்த இடம் யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு க்ரௌட் ஏற்றிடுவாங்க, அந்த அளவுக்கு லைட்டை ஏற்றிடுவாங்க. அப்படி ஒரு கேமராமேன் பன்னீர்செல்வம். பிரம்மாண்டமான படங்களை எடுத்ததுல பெரிய கேமராமேன்ல பன்னீர்செல்வம் ஆரம்ப காலத்துல இன்ஸ்டியூட்ல இருந்து வந்தவர். இந்த மாதிரி செல்வமணி அண்ணன் அதிகபட்ச தென்னிந்தியான்னு அதிக சம்பளம் வாங்கின ஒரு இன்ஸ்டியூட் டைரக்டர். அவரு அங்கிருந்து வந்தவர் இன்ன வரைக்கும் இப்படி ஒரு படத்துல அழகா பண்ணியிருக்காரு. அது சாதாரணமா அடாப்ட் ஆக முடியாது. அவ்வளவு லைட்டு அவ்வளவு ஜெனரேட்டர் வச்சு பண்ணவங்க இந்த காலத்துக்கும் அடாப்ட் ஆகுறாங்கன்னா அதான் பன்னீரண்ணன் மிகச்சிறந்த முறையில கேமரா பண்ணியிருக்காரு. அடுத்ததுல எடிட்டரு தம்பி அழகா தெளிந்த நீரோடை போல் ஒரு எடிட்டிங்கு, அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்காங்க. அண்ணன் பாண்டிய அண்ணனை பத்தி சொல்லணும்னா, பாண்டிய அண்ணன் ஸ்ரீபெரும்பூர்ல ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் மட்டும் பிறக்காதா, அண்ணன் பாண்டியவும் பிறந்தவர். என்ன அடுத்தது
ஸ்ரீவில்லிபுத்தூர் உங்களுக்கு தெரியாது இல்லை, அந்த கோபுரம் தான் வாய்மை வெல்லும் கோபுரம். வாய்மை வெல்லும்னு அந்த தமிழ்நாட்டினுடைய அந்த சின்னத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த கோபுரம் தான் இருக்கு. அதனால டெய்லி அண்ணனை நினைக்காம நம்ம இருக்க முடியாது. அண்ணனை பற்றி சொல்லணும்னா அடாடா, அவரு மோடிக்கிட்டையும் இன்டர்வியூ எடுப்பாரு, சிதம்பரத்தில் எடுப்பாரு, எல்லா ஆளுமைகள்கிட்டையும் போய் இன்டர்வியூ எடுப்பாரு. இன்னைக்கு சென்ட்ரல் மினிஸ்டர் வரைக்கும் யார்கிட்ட வேணாலும் நேரடியாக ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்க முடியும் அவரால். இப்படி ஒரு ஆளுமையான ஒரு மனிதர், சாதாரண மனிதர்கிட்டையும் அன்பா அழகாக பழகிடுவார். இது எல்லாருக்கும் வாய்க்கிறது இல்லை. இன்னொன்று, இது என்ன சொல்ற மாதிரி ஜீல் நான் நினைப்பேன். எங்க அம்மா சொல்றேன் சென்மத்தில் ஊர்னது செருப்பாக அடிச்சாலும் போகாதான்னு எங்க அம்மா. சில விஷயங்கள் நம்ம பிறப்பிலே வரும், அது நம்புறீங்களோ நம்பலையோ. சில விஷயங்கள் நம்ம பயிற்சி எடுத்துக்கலாம், சிலது நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கும். அது அந்த மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் ஒரு சாதாரணமா பழகுவாருங்க. அதாவது ஜெயகாந்தன் சொல்ற மாதிரி விஸ்வரூபம் என்பது நீ என்ன பார்க்கறதுல நான் காட்டுறது இல்லைன்னு. விஸ்வரூபம் என்பது நான் காட்டுறது இல்லை, நீங்க என்ன பார்க்கறதுன்னு. என்னை விஸ்வரூபம் நீ பாரு. அப்படி அண்ணன் யாருக்கிட்டையுமே அந்த விஸ்வரூபத்தை காட்டுவதே இல்லை. அது அந்த பயிற்சின்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதான் எம்ஜிஆரை பத்தி நம்பியார் சொல்லுவார், உலகத்தில் உள்ள அதிர்ஷ்டங்கள் எல்லாம் எம்ஜிஆருக்கு தானாக சேர்ந்தது, அதை தாங்கக்கூடிய சக்தி எம்ஜிஆருக்கு இருந்ததுன்னு. ஒரு வெற்றிய ஒரு புகழ தாங்குகிற சக்தி இருக்குல்ல, அது சாதாரண கிடையாது. அது கடவுளுடைய சக்தி. அது கடவுள் ஏன் கல்லா வச்சிருக்கான்? அது புகழை ஏற்றுக்க கூடாது. ஒரு மனிதனை நீங்க கடவுள் ஆகிட்டீங்கன்னா அவன் ஆட ஆரம்பிச்சுவான். அதனாலதான் கடவுளை கல்லாகவும் கடவுளை ஒரு உலகமாகவும் வச்சிருக்கிறது இல்லையா? அல்லது மரமா வச்சுக்கலாம். அதெல்லாம் புகழை ஏத்துக்காது. நீ தண்ணி ஊத்தினாலும் ஒரு மரம் உனக்கு நிழல் தரும், பழம் தரும். நீ தண்ணியே ஊத்தல, அது யாருமே தெரியாதனாலும் உனக்கு பழமும் நிழலும் ஒரு மரம் தரும். அந்த மாதிரிதான். அந்த மாதிரி அண்ணன் என்ன ரொம்ப இது எப்படி இவரால முடியுது, இது ரொம்ப புகழ்ற மாதிரி நினைக்காதீங்க, இயல்பாவே உண்மை. அது இல்லைங்க, அதான் எனக்கு அப்படிதான் இயல்பு, ஒரு மனிதனுடைய இயல்பு. அந்த இயல்பு அவருக்கு வரமாக கிடைச்சிருக்கு அவருக்கு. அது நான் நிச்சயமா அந்த பயிற்சியை நம்ம எடுத்துக்கணும். நம்மளுக்கு 4 பெரிய மனிதன் தெரிஞ்சாலே நம்ம ஆடுற ஆட்டம் தாங்க முடியல. அவர் இவ்வளவு பெரிய மனிதர்களை பழக்கமாக வைத்துக் கொண்டு எளிய மனிதர்கள்ட்டையும் பழகிறது மிக சிறப்பு. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். நேர்கொண்டை பார்வை படம் 15 நாள் நம்ம அஜித் சார் கூட இருந்தாங்க. இவருக்கு முடிஞ்சு போச்சு. ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, முதல் நாள் முடிஞ்சிருச்சு, இவர் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கிளம்பினோடனே அஜித் சொல்லியிருக்காரு, சார் இருக்கு சார், நாளைக்கு எனக்கு முடிஞ்சது, ஒன்னா போகலாம், சார்ட்டர் ஃப்ளைட் போகலாம். இப்போ இவருடைய உயரத்துக்கு அவர் கூப்பிடலாம், ஒன்னா போகலாம். அந்த இன்டர்வியூல சொல்றாரு, தலை அஜித் மாதிரி இவ்வளோ பெரிய ஆளுகள்லாம் சார்ட்டர் போகலாம், ஆனா என்னையும் கூப்பிட்டாரு அப்படின்னு ஒரு ஆஃபீஸ் மாதிரி பக்கத்துல இருந்து அப்படியே ஒட்டிட்டு போக வேண்டியதுதானேன்றாருங்க. இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய மனிதன் எவன் ஒருவன், இயேசு சொன்ன மாதிரி தான், எவன் தன்னை தாழ்த்தி கொள்கிறானோ அவன் உயர்த்தப்படுவான் அல்லது உயர்ந்து இருக்கிறான்னு அர்த்தம். நீங்க 10 50 காசு பாக்கெட்ல போடுங்க, கலகலகலன்னு சத்தம் போடும். 10 500 நோட்டு வைங்க, சத்தமே போடாது. அப்படி உயர்ந்த மனிதர்கள் தன்னை பெருமை கொள்வதே இல்லை. அதுக்கு நான் பார்த்த உதாரணம் நிறைய பேர்ல அண்ணன் ஒரு மிகச்சிறந்த உதாரணம். அந்த பண்பை நம்ம கத்துக்கிறோம். அதோட இல்லாம இன்னைக்கு ஒரு ரகசியம் சொன்னாரு, அதை நீங்க கேட்டு தெரிஞ்சுங்க. அந்த கைலாசான ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல நம்ம அண்ணன் சாமானிய மனிதனாக இருந்து மிகப்பெரிய உயர்ந்த நிலைக்கு போனேன். நித்யானந்தா அங்கதான் இருக்காரு. ரொம்ப பிராக்டிகலா அடிப்பாரு கருத்துக்களை. அவரை நம்ம ஒரு பிலாசபரா தான் எடுத்துக்கணும், ஒரு சாமியாரெல்லாம் என்ன எடுத்துக்க முடியாது. ரொம்ப எளிய மனிதர்லேருந்து அந்த உயரம் போனவர். அவர் வேலைக்கு ஒரு மனிதனை சேர்ப்பது எப்படி அப்படின்ற நுணுக்கத்தை அண்ணன் எனக்கு இன்னைக்கு சொல்லி தந்தாங்க எங்களுக்கெல்லாம். அதை நீங்களும் கேட்டு தெரிஞ்சுங்க. ரொம்ப புதுமையா இருந்தது அது. என்ன அதே போல அண்ணன் எப்படி இதை மைண்ட் மேனேஜ் பண்றாரு அதையும் இன்னைக்கு சொல்லி ஆகணும். ஒரு பெரிய மனிதர்கள்ட்ட பழகும் போது இப்ப சிதம்பரத்தை கேள்வி கேட்கிறாருங்க. அவர் கேள்வி கேட்ட உடனே அவரு ஒரு ஓபன் பண்ணிட்டாரு. ஒண்ணு என்ன தெரியுமா, இந்த கருப்பு பணம் இருப்பாருங்க, அண்ணன் கிட்ட சொல்லிட்டாரு, பாதி நல்ல பணம், பாதி கருப்பு பணம் தான். அதுதான் இந்திய எக்கனாமி. இது ரொம்ப
உலகத்திலே இந்திய எக்கனாமி வந்து ஒரு புதுமையானது. பாதி பணம் கருப்பு பணம் தான் ஓபன் பண்றாரு. அது எந்தெந்த கருப்பு பணம்னு இவர்கிட்ட லிஸ்ட் போடுறாரு. எது கருப்பு பணம், அந்த கருப்பு பணம் எப்படி வெள்ளையாகும் அப்படின்னு சொன்னார். அப்படி ஒரு கேள்வி நாயகன் கேள்வியை வாங்குறது அதுல புதுசா இருந்தது எனக்கு. ஒரு 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 பெரிய மினிஸ்டர் அவரே கருப்பு பணம் இருக்குதான், அதை ஒழிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான், அது எப்படி வெள்ளை பணம் ஆகுன்ற அளவுக்கு இவர்கிட்ட சொன்னாரு. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ரொம்ப உள்ள போய் பேசுற அளவுக்கு ரொம்ப பெரியவர். அதே மாதிரி நம்மள மாதிரி சாமானிய மனிதர்கள்ட்டையும் ரொம்ப எளிமையா பேசுற அளவுக்கும் இருக்கிறாரு. அந்த நுணுக்கத்தை நம்மளுக்கு சொல்லி தரணும். அதே போல அண்ணனை போல பல பேர் வந்து அண்ணன் உண்டாக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் அண்ணனை போல் வளரட்டும், இந்த படம் மாபெரும் வெற்றி அடையட்டும். அண்ணன் ப்ரொடியூசரை பத்தி சொல்லணும். எப்படி உட்கார்ந்துருக்காரு பாருங்க, இதான் ஒரு ப்ரொடியூசருக்கு அழகு. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு எப்பயாவது வருவாரு, அவரை இவர் சொல்லணும் இவர் தான் ப்ரொடியூசர்னு, இல்லைன்னா இவரே சார் நவருங்க சார். ஆனா நான் தான் ப்ரொடியூசர் சொல்ல மாட்டார், ஓரமா போயிடுவார். அந்த அளவுக்கு ரொம்ப அருமையான தங்கமான ஒரு அண்ணன். கடுமையா படம் எடுத்துக்கிட்டே இருக்காரு. அதை நீங்க கேளுங்க, அவர் எத்தனை படம் எடுத்திருக்காரு, எத்தனை படம் எடுத்துக்கிட்டு இருக்காருன்னு கேளுங்க. அதுவும் மிகப்பெரிய ஒரு வித்தை, ஒரு ரகசியம். அதையும் அவர்கிட்ட கேளுங்க. அடுத்தது மேடம், தம்பி, அப்புறம் எல்லாத்தையும் யார் யார் நடிச்சிருக்காங்களோ அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த டெக்னீஷியனுக்கு என்ன வாழ்த்துக்கள். சீக்கிரம் உட்காரு, டைரக்டர் கைப்பற்றாரு. உங்க அனைவருக்கும் நன்றி, இந்த வாய்ப்புக்கும் நன்றி.